வணக்கம் டெக்கீஸ். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். எல்லா இடத்துலையும் நியூ இயர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜோராக போயிட்டுருக்கு. நம்மளுக்கு இந்த டயத்தில் ஒரு நியூ இயர் சேல்ஸ் ஒரு டேபிள் கிடச்சிருக்கு சிஎஸ்வி ஃபைலாக. ஸோ அந்த சிஎஸ்வி ஃபைலை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பைத்தான் கோட் மூலியமாக எக்ஸ்ப்ளோரேட்டரி அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஹவு many ஆஃப் யூ ட்ரஸ்டட்? நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து ரெண்டு விதமான ஃபைல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் சேல்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு நான் ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்க கோடு இருக்கு. அண்ட் அனதர் ஒன் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் சேல்ஸ் டேட்டா சிஎஸ்வி ஃபைலாக நான் வச்சிருக்கேன். இந்த சேல்ஸ் டேட்டாவை தான் நம்ம பைத்தன் கோட் மூலியமா அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் உங்களோட ஜூபிட்டர் நோட்புக் கோட் புக்கில் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அந்த கோடை வந்து நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதை வந்து உங்கள் ப்ராஜெக்டில் ரெஸ்யூமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், நியூ இயர் சேல்ஸ் அனாலிசிஸ் அப்படின்ற ஃபைலை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ண போகிறேன். அதை ஓப்பன் ஆகிருக்கு, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்ப்ளீட் கோட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் உங்களோட லேப்டாப்பில் ஜூபிட்டர் நோட்புக்கில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நார்மலாக இனிஷியலாக எந்த ஒரு ப்ரோக்ராமுக்குமே ஸ்டார்ட் பண்ணுறப்போ பைத்தான் லைப்ரரிஸ், அதாவது இப்போ இம்போர்ட் பண்ணுவோம், லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணுவோம். என்னென்ன மாதிரி லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோக்ராமில் என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைப்ரரிஸை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நம்பை அப்படின்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். ஸோ சிமிலர்லி பாண்டாஸ் அப்படின்றது எதுக்காண்டினா உங்களோட டேட்டா செட்டை மேனிபுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி தான். இந்த பாண்டாஸ் லைப்ரரியை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட டேட்டா செட்டை, உங்களோட டேட்டாவை டெலிட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ண முடியும். ஸோ அந்த இதுக்கான லைப்ரரி தான் இந்த பாண்டாஸ்ன்றது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மேட் பேட் லிப் பிளாட் லிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து விஷுவலைசேஷனுக்கான உள்ள லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா எக்ஸ்ப்ளோரேட்டரி அனாலிசிஸ்க்கு ஸோ இந்த லைப்ரரிஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. இதை எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுறேன். இம்போர்ட் நம்பை என்பி பாண்டாஸ் பிடி மேட் ப்ளாட் லிப்னு கொடுத்துட்டு பிஎல்டின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து சிபான்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சிபான்ன்றதும் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு லைப்ரரி தான். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள். சப்போஸ் ஏதாவது ஒரு லைப்ரரி ஆல்ரெடி உங்கள் பேக்கேஜில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள் பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஐ எம் கோயிங் டு எக்ஸிக்யூட் திஸ் லைப்ரரி. ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காண்டி இந்த லைப்ரரிஸை நான் போய் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், நார்மலாக வந்து அந்த செல்ஸ் இருக்கு இல்லையா, ஈச் செல்ஸை வந்து செப்பரேட்டாக ரன் பண்ணலாம். இல்லை பல்காக அப்படியே என்டையர் ப்ரோக்ராமையும் என்டையர் செல்ஸையுமே ரன் பண்ண முடியும், எல்லா செல்ஸையுமே. இதை எப்படி செப்பரேட்டாக ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ரன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணாலும் பண்ணலாம், ஆர்எல்ஸ் ஷிஃப்ட் என்டர் அது கொடுத்தாலும் பண்ண முடியும். ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களால் அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ நவ் மூவ் டு த நெக்ஸ்ட் லைன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், உங்கள் டேட்டாவை ரீட் பண்ண போகிறோம். என்ன டேட்டா வச்சுருக்கோம், நியூ இயர் சேல்ஸ் டேட்டா வச்சுருக்கோம் இல்லையா, சேல்ஸ் இருக்கலாம். இந்த டேட்டாவை நம்ம இப்போ ரீட் பண்ண போகிறோம். இந்த டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கான கோடு தான் இது. டேட்டா ஃப்ரேம்ன்றது தான் டிஎஃப்னு ஷார்ட் ஃபார்மில் நான் கொடுத்துருக்கேன். பிடின்றது வேணும்ல, நம்ம பாண்டாஸ்ன்ற லைப்ரரி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பிடி டாட் ரீட் சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். என்ன ஃபைலு நம்ம ஆல்ரெடி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், நியூ இயர் சேல்ஸ் டேட்டா டாட் சிஎஸ்வின்ற ஃபைலை ரீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான் இது. இதை நான் வந்து என்ன ஜஸ்ட் பண்ண போகிறேன், இந்த லைனை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். நான் சொன்னேன் இங்கேயும் எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லை ஷிஃப்ட் என்டர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபைல் ரீட் ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னா, df.shape எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடும். ஸோ நம்ம df.shapeன்றதை என்டர் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,251 ரோஸும் 15 காலம்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த டேட்டாவில் அந்த ரோஸும் இந்த எத்தனை காலம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை பார்க்கலாமா, எப்படி பார்க்குறது
df.head அப்படின்னு கொடுத்து ஹெட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இதுல டாப் 5 ரோஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இங்க வந்து டாப் 5 ரோஸ் மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, எல்லா ரோவையுமே நம்ம பார்க்க முடியும். நீங்க வந்து மேக்ஸிமம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து யூ வாண்ட் டு see up to 20 டேட்டா அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா df.head of 20 அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்துறேன் ஆர் மேலே ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களால் அப் டு 20 ரெக்கார்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த நம்ம 15ன்றது இந்த 15 காலம்ஸை தான் நம்ம மென்ஷன் பண்ணது இங்கே காட்டுறது 15. ஸோ இந்த இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ நம்ம இப்போ வந்து அதில் ஹெடு மேலேருந்து டாப்லேருந்து 20 ரோஸை மட்டும் எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ அதனால இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுத்து df.info அப்படின்றது எதுக்காண்டினா உங்களோட இன்ஃபர்மேஷன் டேட்டாவோட இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நான் df.infoவை ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறப்போ உங்களோட டேட்டாவோட இன்ஃபர்மேஷன் என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ரேஞ்ச் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இத்தனை என்ட்ரிஸ் இருக்கு. 0 to 11250 என்ட்ரிஸ் இருக்கு. காலம் நேம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம 15 நாள் பார்த்தா டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் 15. ஸோ 0 to 14 வரைக்கும் இந்த அறையில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ யூசர் ஐடி இதில் நல் வேல்யூ இருக்கா நாட் நல் வேல்யூ இருக்கா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருவோம். யூசர் ஐடி காலம்ல பார்த்தீங்கன்னா நானல் இவ்வளோ இருக்கு. ஸோ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நானலாக இருக்கு. சம் வேல்யூஸ் வந்து நல்லா இருக்கு, அதனால தான் இந்த வேல்யூ கம்மியாக இருக்கு. ஸோ அது வந்து தான் இங்கே ஹைலைட் ஆகுது நம்மளுக்கு. ஜஸ்ட் இன்ஃபோ டேட்டா ஃப்ரேம் டாட் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தோடனே எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. இந்த ஸ்டேட்டஸ் அன்னேம்டு அப்படின்னு ஒன்றுன்றதுக்கு இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 0 ரெக்கார்ட்ஸ் தான் வந்து நானலாக இருக்கு அப்படின்னு மீன் பண்ணால் என்னது அர்த்தம்னா எல்லா ரெக்கார்டுமே நல்லா இருக்கு, அதுதான் இந்த மீனிங். ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட காலத்தோட டேட்டா டைப்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு இதில் பார்க்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்த ஆப்ரேஷன் நம்மளுக்கு நல் வேல்யூ இருக்கிற காலத்தை டெலிட் பண்ணணும் அப்படின்றது கண்டிஷன் வருது. அப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கப்போ என்ன பண்ணலாம்னா ட்ராப் அப்படின்றத கொடுக்கலாம். ட்ராப் வந்துட்டு கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் நல் வேல்யூ காலத்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னோம்னா நம்ம அந்த காலத்தை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ df.drop அப்படின்னு கொடுத்து SQL கோரியில் நம்ம எழுதுறது தான். அதையே வந்து ரொம்ப பெரிய ப்ரோக்ராமிங் மாதிரி எழுதாம கமாண்ட் ஓரியன்டாக கொடுக்குறப்போ இது ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இப்போ df.drop அண்ட் ஸ்டேட்டஸ் அப்புறம் என்னது நல் வேல்யூ இருக்குது அன்னேம்டு 1 அப்படின்ற ஒரு காலமா. ஸோ இதை ரெண்டையும் கொடுத்துருக்கீங்க. ஆக்சஸ் 1ன்றது இந்த காலத்தை மட்டும் தான் செலக்ட் பண்ணுறது, அந்த காலத்தை மட்டும் டெலிட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காண்டி உள்ளது இன்டெக்ஸ் 2. ஸோ இதை டெலிட் பண்ணலாமா? எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? இது டெலிட் ஆயிடுச்சு. இப்போ டெலிட் ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்? அகைன் df.info கொடுத்து பார்ப்போமா? இப்போ அகைன் df.info ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 காலம் ஸ்டேட்டஸ் அண்டு அன்னேம்டு 1ன்ற காலம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. மறுபடியும் ஏதாவது நல் வேல்யூ இருக்கா இந்த காலங்களில் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்க்கறதுக்கு இந்த மொத்த காலத்தையுமே செக் பண்ண போகிறோம். இஸ் நல் டேட்டா ஃப்ரேம் இஸ் டாட் சம் அப்படின்னு கொடுத்தோம்னா நல் வேல்யூ உள்ள காலம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த காலத்தில் நல் வேல்யூ எத்தனை இருக்குன்றது. ஸோ சம் பண்ணி காட்டும். இப்போ வந்து யூசர் ஐடி காலத்தில் 0 நல் ரெக்கார்டு தான் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 0 ரெக்கார்டு தான் இருக்கு. இப்போ அமௌண்ட்ன்ற ஒரு ஃபீல்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 நல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 12 நல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? எந்தெந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் நல் வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ட்ராப் பண்ண போறேன். ஸோ ஓகேங்களா? இப்போ அந்த நல் வேல்யூஸை ட்ராப் பண்ணுறப்போ df.drop NA நல் வேல்யூஸ்ன்றது தான் அது இன் பிளேஸ் ஆஃப் ட்ரூ. அது மாதிரி இந்த மாதிரி கமாண்ட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ மறுபடியும் சம் ஆஃப் நல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த நல் வேல்யூ போயிடும். இப்போ உங்களோட டோட்டல் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரீவியஸாக 11251 என்ட்ரிஸ் இருக்கு. இப்போ df.entry போடுறப்போ அந்த 15 என்ட்ரிஸ் உள்ள டேட்டா கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ 15 டேட்டா போனவங்க 11,239 என்ட்ரிஸ் தான் இப்போ கரண்ட்ல இருக்கு. ஸோ நல் ரோஸ் வந்து எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ உங்க டேட்டா வந்து நல் வேல்யூஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு கிளீனான டேட்டாவை இப்போ இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்?
டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ அமௌண்ட்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டோட டேட்டா டைப் என்ன அப்படின்றது இங்கே பார்க்கலாம். ஸோ ஃப்ளோட் 64 அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, உங்கள் டேட்டா டைப் இன்ஃபோ, உங்கள் டேட்டா ஃப்ரேம் டாட் இன்ஃபோ அப்படின்னு ஃபங்க்ஷன்ஸ் போட்டிங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும், உங்கள் டேட்டாவோட கம்ப்ளீட் ஜாதகம் வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த டேட்டாவோட அமௌண்ட்டோட டேட்டா டைப் ஃப்ளோட்டு, இதை வந்து நான் இன்டீஜராக சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ டிஎஃப் ஆஃப் எந்த காலத்தை நான் சேஞ்ச் பண்ண போகிறேனோ அந்த காலம், டிஎஃப் ஆஃப் அமௌண்ட் அந்த காலத்தை டிஎஃப் ஆஃப் அமௌண்ட் டாட் ஆஸ் டைப் ஆஃப் இன்ட் அப்படின்னு கொடுக்குறேன், இன்டீஜர் டைப்பாக மாற்றுறேன். ஸோ இப்போ இந்த காலத்தை செலக்ட் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போ வந்து டேட்டா டைப் என்னன்னு செக் பண்ண போகிறேன். இப்போ டேட்டா செக் பண்ணுறதுக்கு டிஎஃப் ஆஃப் அமௌண்ட் டாட் டி டைப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டி டைப். இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப மனசில் வச்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன இதுக்கு அடுத்து நம்ம ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் இருந்தால் போதும், தெரிஞ்சுக்கலாம். நம்ம நெட்டில் போட்டிங்கன்னாவே வந்துடும். ஸோ டி டைப் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த கமாண்டை போட்டிங்கன்னா உங்களோட என்ன டேட்டா டைப் கன்வெர்ட் ஆகிருக்குன்றது தெரிஞ்சிடும். அமௌண்ட்டுக்கு இப்போ இன்டீஜர்னு அசைன் ஆகிருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்ப்போமா, இந்த df.info அப்படின்றத போய் செக் பண்ணிங்கன்னா இப்போ அமௌண்ட் வந்து இன்டீஜர் 32 மாறி இருக்கும். முன்னாடி என்ன இருந்துச்சு, ஃப்ளோட் இருந்துச்சா, ஸோ இப்போ இது 32 மாறிடுச்சு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த ஃபீல்ட்ஸ் வந்து நல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணோம். ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த நல் வேல்யூ உள்ள ஃபீல்ட்ஸை ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது பண்ணோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் எந்தெந்த டேபிளில் எந்தெந்த ரோல நல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த நல் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த கம்ப்ளீட் ரோவையுமே ரிமூவ் பண்ணோம். ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ண கமாண்ட் என்னன்னா ட்ராப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். இந்த இதுக்கு வந்து ட்ராப் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். சரி, 2 விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து தேர்ட் பார்த்த விஷயம் என்னன்னா டேட்டா டைப் கன்வர்ஷன். டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்களுக்கு வந்து இப்போ டெசிமல்ல இருக்கு, அதை இன்டீஜரா மாற்றணும் அப்படின்றப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஆப்ரேஷன் தான். நீங்கள் வந்து டைப் என்ன டைப் இருக்குன்றது டேட்டா ஃப்ரேம் டாட் இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைப் எல்லாமே டிஸ்பிளே ஆயிடும். இந்த டேட்டா டைப்பை வச்சு அந்த டேட்டா டைப் மாற்றணும் அப்படின்ற உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டேட்டா டைப் வந்து சேஞ்ச் பண்ண பிறகு நம்மளோட காலம் என்னென்ன இருக்கு அந்த டேபிளில் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா df.column அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன காலம்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டேபிளில் பார்க்க முடியும். ஸோ எல்லா காலம்ஸும் டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ரீநேம் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்கு. இந்த ரீநேம் வச்சு எப்படி உங்களோட காலம் நேமை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபீல்ட்ஸ் இருக்குது மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ன்ட்டு. ஸோ இந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து ஷாதின்னு மாற்ற போகிறோம். ஸோ இங்கே இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணோம், ரீநேம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணோம். டேட்டா ஃப்ரேம் டாட் ரீநேம் காலம் ஈக்குவல் டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கோலன் ஷாதி. இங்கே டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம் இந்த சேஞ்சஸ்க்கு. கீ வேல்யூ பேர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறது இது. இந்த இதில் வந்து மாற்றிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும், ஷாதின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு லாஜிக். ஸோ ரீநேம் பண்ணுறது, காலம் நேமாக ரீநேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லாஜிக் இருந்தது. ஸோ இதில் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸாக நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா மல்டிபிள் காலம்ஸை வந்து நம்ம ரீநேம் பண்ண முடியும். சரியா? ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இது கொடுத்த பிறகு அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன கமாண்ட் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் என்ன நடக்குது, என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா, அதாவது உங்களோட டேட்டாவை வச்சு இப்போ உங்களுக்கு கவுண்ட், மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மின்னு 25% சம்திங் பர்சன்டேஜ் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுது. என்ன மாதிரி டீட்டெயில்ஸு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஆர்டர், அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி ஏஜ் இதை பேஸ் பண்ணி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதமான கால்குலேஷன் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப டீப்பான அனாலிசிஸ் மெத்தடுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் இருந்து உள்ள டேட்டா வச்சு சில ப்ரொடிக்ஷன் சம்திங் வந்து தே வில் டெரைவ். ஸோ இந்த டிஸ்கிரைப் பண்ணுறது அதுக்காண்டி உள்ளது தான். சரி, அதுக்கப்புறம்
இந்த டிஸ்கிரைப்லேயே வந்து ஸ்பெசிஃபிக் காலத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஏஜ், ஆர்டர் அண்ட் அமௌண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இது வந்து நீங்கள் இதே மாதிரி தான் அதுவே கால்குலேஷன் பண்ணி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. கவுண்ட், மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மின்னு 25%. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஆஃப் அமௌண்ட் வந்து சேல் ஆகிருக்க டீட்டெயில் வந்து இருக்கும். இல்லை இந்த பர்சன் இந்த ஏஜில் உள்ளவங்க அதிகமாக இந்த அமௌண்ட்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா மினிமமாக 188 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரினா இது ஒரு பெஸ்ட்டான ஃபங்க்ஷன். டிஸ்கிரைப்ன்றது டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் உங்களோட டேபிளை வச்சு. சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் அப்படின்றது என்னன்னா, உங்களோட டேட்டா நியூ சேல்ஸ் டேட்டா இருக்கு. இந்த சேல்ஸ் டேட்டா வச்சு ஒரு டிசிஷன் வரப்போறோம். ஸோ எந்த ஊர்ல நல்லா சேல்ஸ் நடந்திருக்கு, யார் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா, என்ன மாதிரி சென்டர், என்ன ஏஜ் குரூப்பு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி அனாலிசிஸை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜெண்டர் வைஸ் அனலைசிஸ் பண்ணலாமா. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி லைப்ரரியில ஆட் பண்ணியிருப்போம். மேட்ப்ராப்லிப்ன்ற ஒரு லைப்ரரி, சிபான்ன்ற ஒரு லைப்ரரியும் ஆட் பண்ணியிருப்போம். இது ரெண்டுமே விசுவலைசேஷன் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ற ஒரு லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரியை வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிளாட்டிங் பார் சார்ட், ஒரு பார் சார்ட் வரைகிறதுக்கு ஜெண்டர் பேஸ் பண்ணி அதோட கவுண்டை எடுக்க போறோம். சரியா? இப்போ அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்னா எஸ்என்எஸ்ன்றது என்னது யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம இனிஷியலாக பார்த்துருப்போம். சிபான்ட்டு ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து நம்ம ஆலியஸ் மாதிரி கொடுத்துருப்போம் எஸ்என்எஸ்ன்ட்டு. ஸோ இந்த எஸ்என்எஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எஸ்என்எஸ் கவுண்ட் பிளாட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜெண்டர். டேட்டா வந்து எங்கேருந்து எடுக்கிறோம், டேட்டா ஃப்ரேம்லேருந்து, டிஎஃப்லேருந்து. ஸோ டேட்டா ஃப்ரேம்லேருந்து எடுக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து தனியாக வந்து நம்ம போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. இங்கே ஒரு செல்ல கொடுக்குறேன். இப்போ நான் இந்த இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, உங்களுக்கு இந்த எஸ்என்எஸ்ன்ற லைப்ரரி ஒரு கிராஃப் ஜென்ரேட் பண்ணும், அதை விசுவலைஸ் பண்ணும். எதை பேஸ் பண்ணினா எக்ஸ்ன்னு ஜெண்டர் நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஜெண்டரை பேஸ் பண்ணி நான் எனக்கு கொடுத்துருக்கு. இப்போ ஜெண்டர் பேஸ் பண்ணினா எஃப்ன்றது ஃபீமேல், எம்ன்றது மேல். இதை பேஸ் பண்ணி ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு கவுண்ட் பார்க்கணும். இந்த கவுண்ட் பார்க்கறதுக்கு என்ன பண்றது, இந்த கவுண்டை வந்து நான் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து அப்ராக்சிமேட்டா 7,000 to 8,000 கூட இருக்கு. ஸோ அப்படின்னு என்னால் அசியூம் பண்ண முடியுது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் 3,000 to 4,000 அப்ராக்சிமேட்டாக இருக்கு அப்படின்னு என்னால் அசியூம் பண்ண முடியுது. ஸோ இங்கே இந்த டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த இதை வந்து ஃபார் பார்ஸ், அதாவது இந்த பார்ஸ் இன் ஏக்ஸ் கண்டெய்னர்ஸ், இந்த கண்டெய்னர்ஸில் லேபிள் போடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கமாண்ட் கொடுக்குறோம். ஸோ நம்ம அப்படி கமாண்ட் கொடுக்குறப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு, ஃபீமேல் எத்தனை, மேல் எத்தனை அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்மளால கிளியராக பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தாச்சு. ஜெண்டர் பேஸ் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்து குரூப் பை பண்ணி பார்க்க போகிறோம். எத்தனை பேஸ்ட் ஆன் சேல்ஸ் அமௌண்ட்டை வச்சு யார் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறா அப்படின்றத பற்றி பார்க்குறோம். ஸோ சிமிலர்லி இந்த குரூப் பை ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். எதுக்காண்டினா ஜெண்டர் குரூப் பண்ணுறோம். ஜெண்டர் வந்து மேல் எவ்வளோ மெயில்ஸ் வந்து குரூப் பை பண்ணி அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரும், அதாவது மேலில் இவ்வளோ பேரும் இருக்கிறதா காட்டுது. நான் அந்த செப்பரேட்டான அந்த டேட்டா ஃப்ரேம், இந்த குரூப் வைஸ் இதை மட்டும் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காண்டி சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரன் பண்ணுற செப்பரேட்டாக. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் இவ்வளோ அமௌண்ட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, மெயிலில் வந்து இவ்வளோ அமௌண்ட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க சம்திங். ஸோ இதுதான் டோட்டல் அமௌண்ட் குரூப் பை பண்ணியிருக்கோம். சம் பண்ணி வர ரிசல்ட் தான் அது. அமௌண்ட்டை வந்து சம் பண்ணி வர ரிசல்ட் தான் அது. ஸோ இந்த இதை வந்து நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த வாட்ஸ்அப் நான் பார்க்க போகிறேன் எவ்வளோ அமௌண்ட் பேஸ் பண்ணி வருது அப்படின்றது. அமௌண்ட் வந்து ஃபீமேலில் எவ்வளவும் மெயிலில் எவ்வளவும் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இது டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஏஜ் பேஸ் பண்ணி நம்ம கிராஃப்
பிளாட் பார்க்க போகிறோம், விஷுவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே தான் நம்ம வந்து எஸ்என்எஸ் கவுண்ட் பிளாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இது ஒரு ஃபங்க்ஷன் கீவேர்டு எடுத்திருப்போம். முன்னாடி வந்து என்ன எடுத்திருப்போம்னா குரூப் பை எடுத்திருப்போம், அடுத்து கவுண்ட் பிளாட் எடுத்திருப்போம். இந்த கவுண்ட் பிளாட் எடுத்துட்டு இதில் வந்து டேட்டா டிஎஃப் டேட்டா ஃப்ரேம் எடுக்கிறோம். அடுத்து எக்ஸ் வந்து ஏஜ் குரூப்பும் ஹியூ வந்து ஜெண்டர்னு எடுக்கிறோம். ஜெண்டர்ன்றது வகைப்படுத்துறது, ஹியூ வந்து வகைப்படுத்துறது, ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்ற மாதிரி வகைப்படுத்துறது மாதிரி உள்ள கீவேர்டு தான் அது. ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏஜ் குரூப்பை பேஸ் பண்ணி உங்களுக்கு கவுண்ட் வந்துடும். அது மேலோட கவுண்ட்டும் ஃபீமேலோட கவுண்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஃபீமேல்ன்றது ப்ளூ கலரும், எம்ன்றது ஆரஞ்சு கலரும். உங்களுக்கு டீடைல்டு வியூ உங்களுக்கு கிளியராக நம்ம கொடுக்குற கமெண்ட் மூலியமாகவே நம்மளுக்கு கிடச்சிருது. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் வர்சஸ் ஏஜ் குரூப். எவ்வளோ அமௌண்ட் பேஸ்ட் ஆன் அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட்டு ஏஜ் குரூப்பை பேஸ் பண்ணி என்ன நடக்குது அதை பார்க்கலாமா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஏஜ் குரூப், டோட்டல் குரூப் ஐ வந்து ஏஜ் குரூப் வச்சு குரூப் ஐ பண்ணுறேன், அமௌண்ட்டை வந்து டோட்டல் பண்ணுறேன். ஸோ ஏஜ் குரூப் வைஸ் என்ன சேல்ஸ் ஆகிருக்கு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட் நீங்கள் இந்த தனியாக செப்பரேட்டாக அந்த டேட்டா ஃப்ரேமாக குரூப் ஐ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ தெரியும். வேல்யூ பார்க்கணும் செப்பரேட்டாக. நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுனால கிராஃபில் இப்போ உங்களுக்கு வேல்யூ தெரியுது. அதில் தனியாக சேல்ஸ் வேல்யூ பார்க்கணும்னா இந்த குரூப் ஐ மட்டும் தனியாக செப்பரேட்டாக எடுத்து இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஏஜ் குரூப் வைஸ் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் தெரியும். ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு கன்க்ளூஷன் வரலாம்னா ஒரு கிராஃபை பார்த்து அப்படின்னா என்ன சொல்வீங்க? 26 35 வயசுக்குள்ள உள்ள மக்கள் அதிகமான சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வரலாம். சரி, அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஃப்ரம் டாப் ஸ்டேட்ஸ், டாப் 10 ஸ்டேட்ஸ். ஸோ இதுவும் சிம்பிள் தான். குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ் வச்சு ஆர்டர் வந்து சம் பண்ண போகிறோம். ஆர்டரை வந்து தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து பண்ணுறப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கும். உங்களோட கான்ஃபிகரேஷன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டேட் பற்றி இப்போ போட்டிருப்போம். அதை செட் ஆர்சி ஃபிகர் டாட் ஃபிக்ஸ் சைஸ் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்ன நடக்கும்? எக்ஸிக்யூட் பண்ணுறேன், 10 மாற்றின பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கு. சைஸ் வந்து அந்த வித் சைஸ் வந்து கம்மியாகிறதுனால இது எல்லாமே கீழே வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் தி சைஸ் அகைன் 15 ப்ராப்பரான வியூ கிடைக்கிறதுக்காண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வியூ கிடைச்சிருக்கு. நான் டாப் 10 லொக்கேஷன்ஸில் எவ்வளோ ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எந்தெந்த இடத்துல மகாராஷ்டிராவில் எவ்வளோ நடக்குது, உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ நடக்குது, ஸோ எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் மோர் தென் மெனி பிளேசஸ் அப்படி பார்க்கணும்னா நான் 15 லொக்கேஷன்ஸ் 5 லொக்கேஷன்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் மேக் இட் 5. இப்போ 5 மேக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அந்த ஹெட் ஆஃப் 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா டாப் 5 லொக்கேஷனோட டீட்டெயில் வியூ கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அப் டு ஸ்டேட் வரைக்கும், ஸ்டேட்டு ஆர்டர் டீட்டெயில்ஸ் வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் அமௌண்ட் வச்சு சேல்ஸ் எப்படி டாப் 10 சிட்டிஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டோட்டல் அமௌண்ட் வச்சு நம்ம ஆர்டர் வச்சு பார்த்தோம். அமௌண்ட் வச்சு பார்த்தீங்கன்னாலும் நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அமௌண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அதிகமான சேல்ஸ் இருக்கு. ஸோ சிமிலர் கோடு தான். அடுத்து மேரிட்டல் ஸ்டேட்டஸை வச்சு பார்க்கலாமா? மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து எத்தனை பேர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே டிஸ்பிளே ஆகும். மேரிட்டல் ஸ்டேட்டஸை வச்சு ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. எத்தனை பேர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் பண்ணல. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த குரூப் பை ஆப்ரேஷன் பண்ணுறோம். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மிஸ் பண்ணி யார் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, மேலா ஃபீமேலா அப்படின்றத வச்சு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து வந்து ஆக்குபேஷன் பேஸ் பண்ணி என்ன அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணியிருக்கோம்னா எதை பேஸ் பண்ணி எந்த துறையில் இருக்கவங்க அதிகமான பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஹெல்த் கேர், கவர்மெண்ட், ஆட்டோமொபைலா. ஸோ எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கிளியராக அந்த காலம் ஃபீல்டு என்ன ஃபீல்டை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுமோ அதை ப்ராப்பராக கொடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னாலே போதும். நீட்டான நம்மளுக்கு கிளியரான வியூ பிக்சர்ஸ் கிடைச்சிடும். நம்ம வந்து கோடில் டேபிளில் நம்ம கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக பார்த்து நம்மளால் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு
ஃபீல்ட்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு டீட்டெயில்டு வியூ கிடைச்சிடும். உங்களால் ப்ராப்பரான ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் நடக்குது ஒரு இடத்துல, ஒரு ஒரு ஊர் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் நடக்குது, மல்டிபிள் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கீங்க. இது மொத்த டேட்டாவும் உங்களுக்கு கைக்கு வருது. இது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும், அந்த டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணணும்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒன்று. ஸோ இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறப்போ உங்களால் ஈஸியாக எந்த லொக்கேஷனில் என்ன ப்ராடக்ட்டு அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு, என்ன ப்ராடக்ட்டை நம்ம திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ப்ராப்பரான ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் இந்த விஷுவலைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஆக்குபேஷன் வைஸ் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஐடி செக்டர் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் கிடைக்குது நம்மள்ட்ட உள்ள டேட்டா வச்சு. அடுத்து வந்து ப்ராடக்ட் கேட்டகரி வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி வச்சு நம்ம சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சிமிலர் தான், எல்லாமே சேம் டைப் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் நீங்கள் எடுக்கலாம். ஸோ எந்தெந்த ப்ராடக்ட் நிறைய சேல்ஸ் ஆகிருக்கு, என்னென்ன மாதிரி, இது வந்து ப்ராடக்ட் ஐடியை வச்சு லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக என்ன நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம்னா மொத்த ரிசல்ட்டையுமே நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இதெல்லாம் சேல்ஸ் ஆகிருக்குப்பா, நல்லா அடுத்த டைமும் வாங்கி போகலாம், நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம பர்ச்சேஸ் ஆகிறதுல இந்த தான் ஆட் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டை. சில ஐட்டங்கள் சேல்ஸ் ஆகிருக்காது, இதை வச்சு நம்ம அந்த ஆர்டரை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட சேல்ஸும் க்ரோத் ஆகும். இந்த இதை பேஸ் பண்ணி நீங்கள் ரீபர்ச்சேஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ. ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஒரு அனாலிசிஸ், சேல்ஸ் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும், எப்படி அனாலிசிஸ் பண்ணுறாங்க, ஒரு டேபிளை கொடுத்தா நம்ம எல்லாம் எப்படி அனலைசிஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்திருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே டேபிளை வச்சு இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த கம்ப்ளீட் கோடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஜூபிட்டர் நோட்புக்கில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ ஆன் தட். தென் பைத்தான் கற்றுக்கிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ரெஸ்யூமில் இந்த ப்ராஜெக்டை ஆட் பண்ணி இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணட்டும். இதே போல் டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ. சைனிங் ஆஃப். நன்றி.